ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இது ரொம்பவே வெட்கக்கேடான ஒரு விஷயம். இனிமே ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப் சாம்பியன் அப்படின்னு சொல்லிக்காதீங்க, ஆல் டைம் சாம்பியன் அப்படின்னு சொல்லிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆரன் ஃபின்ச் பார்த்தீங்க அப்படின்னா கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. சூப்பர் 8 பிரிவில் குரூப் 1ல் பார்த்தீங்கன்னா இந்தியா, ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் 4 டீம்ஸ் இருந்தாங்க. இதில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் தான் போகும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இந்த போட்டிகள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி. ஆனால் திடீர்னு ஆஸ்திரேலியா அன்னைக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வீழ்த்தினாங்க. இப்போ பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியிலையும் 115 ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருப்பாங்க. ஆனால் அடுத்த அண்ணா பங்களாதேஷை 105க்கே ஆல் அவுட் பண்ணி திரும்ப 8 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சு இப்போது செமிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. குரூப் 1ல் இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் 2 டீம் தான் உள்ள அடுத்த சுற்றுக்கு போக போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இன்னொரு புறம் ஆஸ்திரேலியா ஆல் டைம் சாம்பியன். இந்தியாவே ஆஸ்திரேலியாவை தோற்கடிக்கிறது கஷ்டம். அப்படி இருக்கிறப்ப ஆப்கானிஸ்தான் தோற்கடிச்சு ஆஸ்திரேலியாவை வீட்டுக்கு அனுப்பி இப்போ பார்த்தீங்கன்னா செமிக்குள்ளே என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ஆல் டைம் சாம்பியனான ஆஸ்திரேலியா அணி இந்தியா கிட்ட தோற்கிறது ஒன்றும் விஷயம் கிடையாது. இந்தியா ஜெயிக்கலாம், ஆஸ்திரேலியா ஜெயிக்கலாம், மாறி மாறி வரும். பட் ஆப்கானிஸ்தான் கிட்ட ஆஸ்திரேலியா தோற்றதான் பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. இப்போ இது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா ஆரோன் ஃபின்ச் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்பவே வெட்கக்கேடான ஒரு விஷயம். ஸோ ஆல் டைம் சாம்பியன்லாம் இனிமேல் சொல்லிக்காதீங்க, நீங்கள் தோற்றது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் ஆப்கானிஸ்தான்கிட்ட தோற்று இந்த மாதிரி நீங்கள் தொடர விட்டு வெளியில் வருவீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரொம்ப ஓவர் ஆணவத்தில் இருந்திருப்பீங்க போல். ஸோ அதனால தான் ரொம்ப அசால்ட்டாக ஆடி ஆப்கானிஸ்தான் கிட்ட தோற்றுருக்கீங்க. ஸோ ஆணவம் என்றைக்குமே வெற்றியை கொடுக்க. நீங்கள் செஞ்சது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி ஃபின்ச் விமர்சனம் பண்ணியிருக்காரு. நன்றி.